கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், இது கட்டளை. ஆமேன். நம் சிருஷ்டிகர்த்தா படைத்த விருட்சங்கள் யாவுமே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்கள் என்று 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மூலம் அறியலாம். ஆகவே நாம் இங்கு அறிவது என்ன? நம் தேவன் மனிதனுக்கு நலமில்லாத ஒன்றையும் படைக்கவே இல்லை. ஒரு பிறந்த குழந்தை பருவத்தில் உள்ள சிறு குழந்தைக்கு முதலில் நாம் செய்வது என்னவென்றால், குழந்தை வளர வளர பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். குழந்தையானது குறிப்பிட்ட வயதை எட்டியதும் நாம் திடமான பலமான ஆகாரத்தை கொடுத்து அது வளர்ச்சிக்கு தேவையாக உதவியாக இருக்கிறது. அந்த வயது வரும் வரை நாம் திடமான ஆகாரம் கொடுத்தால் ஜீரணிக்க முடியாமல் அந்த குழந்தை மரணம் கூட சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. அதேபோல் இங்கு ஆதி மனிதன் சற்று ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்த பின்னரே பலமான ஆகாரமாக கருதப்பட்ட விளக்கப்பட்ட கனி. இதை நாம் மிக தெளிவாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்றும் அறியத்தக்கதும் பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான். ஆகவே தான் ஆதாம் இந்த பூரண நிலை அடையவே இல்லை. தோட்டத்தில் படைக்கப்பட்ட யாவுமே உனக்காகத்தான். ஆனால் ஆதாமோ, நீ சற்று வளர்ச்சியால் அடைந்த பின் சாப்பிடலாம் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் தேவன் மனிதனுக்கு நியமித்த அந்த பூரண வயதை அடையும் முன்னரே ஆதாம் குறிப்பாக அந்த விளக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் மீறி நடந்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகவே தான் அநேக கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறு பிள்ளைகளுக்கென்று சண்டே ஸ்கூல் கிளாஸ் என்று எடுத்து களங்கமில்லா திருவசனத்தை சிறு வயதிலே போதிக்கின்றார்கள். சிறு வயதில் பிரசங்கம் தேவையே இல்லை. பரிசுத்தாவி, ஞானஸ்நானம், மனம் திரும்புதல் சிறு பிள்ளைகளுக்கு புரியாத ஒன்றுதான். ஆமேன். God bless you.